ஃபர்ஸ்ட் மன்ஹாட்டன் என்ற ஆலோசனைக் குழுவை நிறுவிய பில்லியனர் முதலீட்டாளரான சாண்டி கோட்ஸ்மேன் தனது முதலீட்டுக் குழுவிற்கான வேட்பாளர்களை நேர்காணல் செய்யும்போது ஒரு கேள்வியை கேட்பதாக கூறப்படுகிறது. ஹாண்டிங்டன் அண்ட் உங்களுக்கு என்ன சொந்தம்? ஏன் இல்லை? எந்த பங்குகள் மலிவானவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அல்லது எந்த பொருளாதார பின்னடைவை சந்திக்கப் போகிறது? உங்கள் சொந்த பணத்தைக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை காட்டுங்கள். இந்த கேள்வியை நான் விரும்புகிறேன், ஏனென்றால் இது அர்த்தமுள்ளவற்றுக்கு இடையே ஒரு மைல் அளவிலான இடைவெளி என்ன என்று தோன்றுகிறது. இதுதான் அவர்கள் உண்மையில் செய்கிறார்கள். மார்னிங் ஸ்டாரின் கூற்றுப்படி அனைத்து யுஎஸ் பரஸ்பர நிதி போர்ட்ஃபோலியோ மேலாளர்களில் பாதி பேர் தங்கள் சொந்த பணத்தில் ஒரு சதத்தை தங்கள் நிதிகளில் முதலீடு செய்வதில்லை. 6-9 இது கொடூரமானதாகத் தோன்றலாம். நிச்சயமாக புள்ளி விவரம் சில பாசாங்குத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த வகையான விஷயங்கள் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பொதுவானவை. யுபிஎஸ் சியில் மருத்துவர்கள் எப்படி இறக்கின்றனர் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார். இது மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளுக்கு பரிந்துரைப்பதை விட தங்களுக்கு வெவ்வேறு இறுதி வாழ்க்கை சிகிச்சைகளை எந்த அளவிற்கு தேர்வு செய்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. 7 பேர் மருத்துவர்கள் மற்றவர்களைப் போல இறக்க மாட்டார்கள் என்று அவர் எழுதினார். அவர்களில் அசாதாரணமானது என்னவென்றால், பெரும்பாலான அமெரிக்கர்களுடன் ஒப்பிடும்போது அவர்கள் எவ்வளவு சிகிச்சை பெறுகிறார்கள் என்பது அல்ல, ஆனால் எவ்வளவு குறைவு. மற்றவர்களின் மரணங்களைத் தடுப்பதில் அவர்கள் செலவழிக்கும் எல்லா நேரத்திலும் மரணத்தை எதிர்கொள்ளும்போது அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்க முனைகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்குத் தெரியும். தேர்வுகள் அவர்களுக்குத் தெரியும். பொதுவாக அவர்கள் விரும்பும் எந்த வகையான மருத்துவ கவனிப்பையும் அவர்கள் அணுகலாம். ஆனால் அவர்கள் மென்மையாக நடந்து கொள்கிறார்கள் என்று கூறினார். ஒரு மருத்துவர் சமையலறை தொட்டியை தனது நோயாளியின் புற்றுநோய் மீது வீசலாம், ஆனால் தனக்குத்தானே நோய் தடுப்பு பராமரிப்பை தேர்வு செய்யலாம். யாராவது உங்களை என்ன செய்யச் சொல்கிறார்கள் என்பதற்கும் அவர்கள் தங்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் எப்பொழுதும் ஒரு மோசமான விஷயமல்ல. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் சிக்கலான மற்றும் உணர்ச்சிகரமான பிரச்சினைகளை கையாளும் போது சரியான பதில் இல்லை என்பதை இது அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. உலகளாவிய உண்மை இல்லை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரே வேலை என்னவென்றால், நீங்கள் சரிபார்க்க விரும்பும் பெட்டிகளைச் சரிபார்த்து இரவில் வசதியாகவும் நன்றாக தூங்கவும் செய்யும். அடிப்படை கொள்கைகள் பின்பற்றப்பட வேண்டும். இது நிதி மற்றும் மருத்துவத்தில் உண்மை. ஆனால் முக்கியமான நிதி முடிவுகள் விரிதாள்களிலோ பாடப்புத்தகங்களிலோ எடுக்கப்படுவதில்லை. அவை இரவு உணவு மேசையில் தயாரிக்கப்படுகின்றன. அவை பெரும்பாலும் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படவில்லை, ஆனால் வாழ்க்கை துணை அல்லது குழந்தையை ஏமாற்றும் வாய்ப்பை குறைக்கின்றன. அந்த வகையான விஷயங்களை விளக்கப்படங்கள் அல்லது சூத்திரங்களில் சுருக்கமாக கூறுவது கடினம், மேலும் அவை நபருக்கு நபர் பரவலாக வேறுபடுகின்றன. ஒரு நபருக்கு எது வேலை செய்கிறதோ அது மற்றொரு நபருக்கு வேலை செய்யாது. உங்களுக்கு எது வேலை செய்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே எனக்கு என்ன வேலை செய்கிறது? சேமிப்பை பற்றி என் குடும்பம் எப்படி நினைக்கிறது? சார்லி முங்கர் ஒருமுறை கூறினார், நான் பணக்காரனாக வேண்டும் என்று விரும்பவில்லை, நான் சுதந்திரமாக இருக்க விரும்பினேன் என்று கூறினார். பணக்காரர்களை நாம் ஒதுக்கி வைக்கலாம், ஆனால் சுதந்திரம் எப்போதும் எனது தனிப்பட்ட நிதி குறிக்கோளாக இருந்து வருகிறது. அதிக வருமானத்தை துரத்துவது அல்லது மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ எனது சொத்துக்களை பயன்படுத்துவது எனக்கு ஆர்வம் காட்டவில்லை. இருவரும் தங்கள் நண்பர்களை ஈர்க்க மக்கள் செய்யும் விளையாட்டுகளைப் போல தோற்றமளிக்கிறார்கள். மேலும் இருவருக்கும் மறைக்கப்பட்ட அபாயங்கள் உள்ளன. நான் பெரும்பாலும் என் குடும்பத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க விரும்புகிறேன். நாங்கள் எதைச் செய்ய விரும்புகிறோமோ அதை எங்கள் சொந்த விதிமுறைகளில் செய்ய முடியும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு நிதி முடிவும் அந்த இலக்கைச் சுற்றி வருகிறது. என் பெற்றோர் தங்கள் வயது வந்த ஆண்டுகளை 2 நிலைகளில் வாழ்ந்தனர்: அழுக்கு ஏழை மற்றும் மிதமான நிலையில். எனது தந்தை 40 வயதில் டாக்டராக ஆனார். ஏற்கனவே அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். மருத்துவரின் சம்பளத்தை பெறுவது ஈடு செய்யவில்லை. மேலும் எனது பெற்றோர் அதிக சேமிப்பு விகிதத்துடன் தங்கள் வருமானத்திற்கு கீழே வாழ்ந்த நல்ல ஆண்டுகளைச் செலவிட்டனர்.
இது அவர்களுக்கு ஓரளவு சுதந்திரத்தை அளித்தது. என் தந்தை ஒரு அவசர கால அறை மருத்துவர். நான் கற்பனை செய்யக்கூடிய மிக உயர்ந்த மன அழுத்த தொழில்களில் ஒன்று மற்றும் இரவு மற்றும் பகல் ஷிப்டுகளுக்கு இடையில் சர்க்காடியன் தாளங்களை வேதனையுடன் மாற்ற வேண்டிய ஒன்று. 2 தசாப்தங்களுக்குப் பிறகு அவர் போதுமானதாக இருப்பதாக முடிவு செய்தார். எனவே அவர் நிறுத்தினார். வெறுமனே ராஜினாமா செய்யுங்கள். தனது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார். அது என்னுடன் ஒட்டிக்கொண்டது. ஒரு நாள் காலையில் எழுந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை மாற்ற முடியும். உங்கள் சொந்த விதிமுறைகளில் நீங்கள் தயாராக இருக்கும்போதெல்லாம் அனைத்து நிதி இலக்குகளுக்கும் பாட்டி போல் தெரிகிறது. என்னை பொறுத்தவரை சுதந்திரம் என்பது நீங்கள் வேலை செய்வதை நிறுத்துவீர்கள் என்று அர்த்தமல்ல. நீங்கள் விரும்பும் நேரத்தில் நீங்கள் விரும்பும் நபர்களுடன் மட்டுமே நீங்கள் விரும்பும் வேலையை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். மேலும் ஓரளவு சுதந்திரத்தை அடைவது என்பது ஒரு மருத்துவரின் வருமானத்தை ஈட்டுவதை நம்பியிருக்காது. இது பெரும்பாலும் உங்கள் எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வைத்திருப்பது மற்றும் உங்கள் வசதிகளுக்கு கீழே வாழ்வது பற்றியது. சுதந்திரம் எந்த ஒரு வருமான மட்டத்திலும் உங்கள் சேமிப்பு விகிதத்தால் இயக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருமானத்திற்கு அப்பால் உங்கள் சேமிப்பு விகிதம் உங்கள் வாழ்க்கை முறை எதிர்பார்ப்புகளை தடுக்கும் திறனால் இயக்கப்படுகிறது. நானும் என் மனைவியும் கல்லூரியில் சந்தித்தோம். நாங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவருக்கொருவர் குடிபெயர்ந்தோம். பள்ளிக்குப் பிறகு நாங்கள் இருவரும் நுழைவுநிலை ஊதியத்துடன் நுழைவுநிலை வேலைகளைக் கொண்டிருந்தோம். மேலும் மிதமான வாழ்க்கை முறைக்குள் குடியேறினோம். அனைத்து வாழ்க்கை முறைகளும் ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் உள்ளன. மேலும் ஒரு நபருக்கு கண்ணியமானது மற்றொரு நபருக்கு ராயல்டி அல்லது வறுமை போல் உணர முடியும். ஆனால் எங்கள் வருமானத்தில் நாங்கள் ஒரு கண்ணியமான அபார்ட்மெண்ட், ஒரு கண்ணியமான கார், கண்ணியமான ஆடைகள், கண்ணியமான உணவு என்று நினைத்ததை பெற்றோம். வசதியான ஆனால் ஆடம்பரமான எதுவும் இல்லை. ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக வருமானம் அதிகரித்த போதிலும் நான் நிதித்துறையில், என் மனைவி சுகாதார பராமரிப்பில் நாங்கள் ஏறக்குறைய அந்த வாழ்க்கை முறையில்தான் இருக்கிறோம். இது நமது சேமிப்பு விகிதத்தை தொடர்ந்து உயர்த்தியுள்ளது. ஏறக்குறைய ஒவ்வொரு டாலர் உயர்வும் நமது சுதந்திர நிதிக்கு சேமிக்கப்படுகிறது. நாங்கள் இப்போது எங்கள் வருமானத்தை விட கணிசமாக குறைவாக வாழ்கிறோம். இது எங்கள் வருமானத்தைப் பற்றியும் எங்கள் 20களில் நாங்கள் நிறுவிய வாழ்க்கை முறையை பராமரிப்பதற்கான எங்கள் முடிவைப் பற்றியும் அதிகம் கூறுகிறது. எங்கள் வீட்டு நிதித் திட்டத்தில் ஒரு பகுதி இருந்தால் இளம் வயதிலேயே நகர்வதை நிறுத்துவதற்கான வாழ்க்கை முறை ஆசைகளின் குறிக்கோள் எங்களுக்கு கிடைத்ததில் நான் பெருமிதம் கொள்கிறேன். எங்கள் சேமிப்பு விகிதம் மிகவும் அதிகமாக உள்ளது. ஆனால் அதிக பொருட்களுக்கான எங்கள் அபிலாஷைகள் அதிகம் நகரவில்லை என்பதால் நாங்கள் அடக்குமுறையான சிக்கனமானவர்கள் என்று அரிதாகவே உணர்கிறோம். எங்கள் அபிலாஷைகள் இல்லை என்பதல்ல. நாங்கள் நல்ல விஷயங்களை விரும்புகிறோம். வசதியாக வாழ்கிறோம். நகர்வதை நிறுத்த எங்களுக்கு கோல் போஸ்ட் கிடைத்தது. நாங்கள் இருவரும் அதை சமமாக ஒப்புக்கொள்கிறோம். நடைப்பயிற்சி, வாசிப்பு, பாட்காஸ்ட்கள் ஆகியவற்றிற்குச் செல்வது போன்ற பெரும்பாலானவற்றிலிருந்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். குறைந்த செலவாகும். எனவே நாம் தவறவிட்டதைப் போல அரிதாகவே உணர்கிறோம். அரிதான சந்தர்ப்பங்களில் எங்கள் சேமிப்பு விகிதத்தை நான் கேள்வி கேட்கும்போது, பல ஆண்டுகளாக அதிக சேமிப்பிலிருந்து என் பெற்றோர் சம்பாதித்த சுதந்திரத்தைப் பற்றி நான் நினைக்கிறேன். நான் விரைவாக திரும்பி வருகிறேன். சுதந்திரமே நமது முதன்மையான குறிக்கோள். நீங்கள் வாங்கக்கூடியதை விட குறைவான வாழ்க்கை முறையை பராமரிப்பதன் இரண்டாம் நன்மை ஜோன்ஸுடன் தொடர்ந்து இருப்பதன் உளவியல் ட்ரெட்மில்லை தவிர்ப்பதாகும். அதிக ஆசை இல்லாமல் உங்களால் முடிந்ததை விட குறைவாக வசதியாக வாழ்வது நவீன முதல் உலகில் பலர் தங்களை உட்படுத்திக் கொள்ளும் மிகப்பெரிய அளவிலான சமூக அழுத்தத்தை நீக்குகிறது. நசிம் தலேப் விளக்கினார். மன அமைதிக்காக ஒருவரின் செயல்பாடுகளை மாற்றியமைக்க சில எலி பந்தயத்திலிருந்து வெளியேறுவதே உண்மையான வெற்றி. அது எனக்கு பிடிக்கும். நாங்கள் இதுவரை சுதந்திர முகாமுக்கு உறுதியுடன் இருக்கிறோம். நாங்கள் காகிதத்தில் அர்த்தமற்ற விஷயங்களை செய்துள்ளோம். அடமானம் இல்லாமல் நாங்கள் எங்கள் வீட்டை சொந்தமாக வைத்திருக்கிறோம். இது நாங்கள் எடுத்த மிக மோசமான நிதி முடிவு. ஆனால் நாங்கள் எடுத்த சிறந்த பண முடிவு. நாங்கள் எங்கள் வீட்டை வாங்கியபோது அடமான வட்டி விகிதங்கள் அபத்தமாக குறைவாக இருந்தன.
எந்தவொரு பகுத்தறிவு ஆலோசகரும் மலிவான பணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவும், கூடுதல் சேமிப்புகளை பங்குகள் போன்ற அதிக வருவாய் ஈட்டும் சொத்துக்களில் முதலீடு செய்யவும் பரிந்துரைப்பார்கள். ஆனால் நமது குறிக்கோள் குளிர்ச்சியான பகுத்தறிவுடையதாக இருக்கக்கூடாது. உளவியல் ரீதியாக நியாயமானதாக இருக்க வேண்டும். எங்கள் வீட்டை முற்றிலும் சொந்தமாக வைத்திருப்பதன் மூலம் நான் பெறும் அறியப்பட்ட நிதி ஆதாயத்தை விட அதிகமாக உள்ளது. எங்கள் சொத்துக்களின் நீண்ட கால மதிப்பை அதிகரிப்பதை விட மாதாந்திர கட்டணத்தை நீக்குவது சிறந்தது. இது என்னை சுதந்திரமாக உணர வைக்கிறது. இந்த முடிவை அதன் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுபவர்களிடமோ அல்லது ஒருபோதும் அவ்வாறு செய்யாதவர்களிடமோ நான் பாதுகாக்க முயற்சிக்கவில்லை. காகிதத்தில் அது பாதுகாப்பற்றது, ஆனால் எங்களுக்கு அது கொடுங்கனவாக இருக்கிறது. நமக்கு பிடிக்கும், அதுவே முக்கியமானது. நல்ல முடிவுகள் எப்போதும் நியாயமானவை அல்ல. ஒரு கட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கோ அல்லது சரியாக இருப்பதற்கோ இடையே தேர்வு செய்ய வேண்டும். பெரும்பாலான நிதி ஆலோசகர்கள் பரிந்துரைப்பதை விட எங்கள் சொத்துக்களில் 20% பணமாக வைத்திருக்கிறோம். இது எங்கள் வீட்டின் மதிப்புக்கு வெளியே எங்கள் சொத்துக்களில் 20% பணமாக வைத்திருக்கிறோம். இது எங்கள் வீட்டின் மதிப்புக்கு வெளியே எங்கள் சொத்துக்களில் 20% பணமாக வைத்திருக்கிறோம். இது எங்கள் வீட்டின் மதிப்புக்கு வெளியே எங்கள் சொத்துக்களில் 20% பணமாக வைத்திருக்கிற இதுவும் காகிதத்தில் மன்னிக்க முடியாதது. நான் அதை மற்றவர்களுக்கு பரிந்துரைக்கவில்லை. அதுதான் நமக்கு வேலை செய்கிறது. நாங்கள் அதை செய்கிறோம் ஏனென்றால் பணம் சுதந்திரத்தின் ஆக்சிஜன். மேலும் முக்கியமாக எங்களிடம் உள்ள பங்குகளை விற்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் ஒருபோதும் இருக்க விரும்பவில்லை. ஒரு பெரிய செலவை எதிர்கொள்ளும் நிகழ்தகவு மற்றும் முடிந்தவரை 0க்கு அருகிலிருக்க பங்குகளை கலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒருவேளை மற்றவர்களை விட நமக்கு குறைந்த ஆபத்து சகிப்புத்தன்மை இருக்கலாம். ஆனால் தனிநபர் நிதியைப் பற்றி நான் கற்றுக்கொண்ட அனைத்தும் ஒவ்வொருவரும் விதிவிலக்கு இல்லாமல் இறுதியில் அவர்கள் எதிர்பார்க்காததால் திட்டமிடுவதில்லை. எங்கள் நிதி விவரங்களை அறிந்த சிலர், நீங்கள் எதற்காக சேமிக்கிறீர்கள்? ஒரு வீடு, படகு, புதிய கார் வாங்கலாமா? இல்லை, அவற்றுள் ஒன்றுமில்லை. நாம் எதிர்பார்ப்பதை விட கர்ப்பால்கள் மிகவும் பொதுவான ஒரு உலகத்திற்காக நான் சேமிக்கிறேன். ஒரு செலவை ஈடுகட்ட பங்குகளை விற்க நிர்பந்திக்கப்படாமல் இருப்பது என்பது நம்மிடம் உள்ள பங்குகளை நீண்ட காலத்திற்கு கூட்டுத்தொகையாக அனுமதிப்பதற்கான முரண்பாடுகளை அதிகரிப்பதை குறிக்கிறது. சார்லி முங்கர் இதை நன்கு கூறினார். கூட்டுத்தொகையின் முதல் விதி அதை ஒருபோதும் தேவையில்லாமல் குறுக்கிடக்கூடாது. முதலீடு செய்வதைப் பற்றி என் குடும்பம் எப்படி சிந்திக்கிறது? பங்கு வாங்குபவராக எனது வாழ்க்கையைத் தொடங்கினேன். அந்த நேரத்தில் நாங்கள் தனிப்பட்ட பங்குகளை மட்டுமே வைத்திருந்தோம். பெரும்பாலும் பெர்க்ஷயர் ஹாத்வே மற்றும் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் போன்ற பெரிய நிறுவனங்கள் சிறிய பங்குகளுடன் கலக்கப்பட்டு ஆழமான மதிப்புள்ள முதலீடுகளாக நான் கருதினேன். எனது 20 கழுக்குச் செல்லுங்கள். எந்த நேரத்திலும் நான் 25 தனிப்பட்ட பங்குகளை வைத்திருக்கிறேன். பங்கு எடுப்பாளராக நான் எப்படி செய்தேன் என்று எனக்குத் தெரியவில்லை. நான் சந்தையை வென்றேனா? எனக்கு உறுதியாகத் தெரியவில்லை. முயற்சி செய்யும் பெரும்பாலானவர்களைப் போலவே நானும் ஒரு நல்ல மதிப்பெண்ணை வைத்திருக்கவில்லை. எந்த வகையிலும் நான் எனது கருத்துக்களை மாற்றிவிட்டேன். இப்போது எங்களிடம் உள்ள ஒவ்வொரு பங்கும் குறைந்த விலை குறியீட்டு நிதியாகும். பங்குகளை தீவிரமாகத் தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது உங்கள் பணத்தை ஒரு செயலில் உள்ள நிதி மேலாளருக்கு கொடுப்பதற்கோ எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. சிலர் சந்தை சராசரியை விட சிறப்பாக செயல்பட முடியும் என்று நான் நினைக்கிறேன். இது மிகவும் கடினம். பெரும்பாலான மக்கள் நினைப்பதை விட கடினம். முதலீடு குறித்த எனது கருத்துக்களை நான் சுருக்கமாக கூற வேண்டுமானால் அது இதுதான். ஒவ்வொரு முதலீட்டாளரும் தங்கள் இலக்குகளை வெற்றிகரமாக அடைவதற்கான மிக உயர்ந்த முரண்பாடுகளைக் கொண்ட ஒரு மூலோபாயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு குறைந்த விலை குறியீட்டு நிதியாக டாலர் செலவு சராசரி நீண்ட கால வெற்றியின் மிக உயர்ந்த முரண்பாடுகளை வழங்கும் என்று நான் நினைக்கிறேன். குறியீட்டு முதலீடு எப்போதும் வேலை செய்யும் என்று அர்த்தமல்ல. இது அனைவருக்கும் பொருந்தும் என்று அர்த்தமல்ல. செயலில் உள்ள பங்குத் தேர்வு தோல்வியடையும் என்று அர்த்தமல்ல. பொதுவாக இந்த தொழில் ஒரு புறம் அல்லது மறுபுறம் மிகவும் வலுவடைந்துள்ளது
குறிப்பாக தீவிர முதலீட்டை கடுமையாக எதிர்ப்பவர்கள். சந்தையை வெல்வது கடினமாக இருக்க வேண்டும். வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்க வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் எல்லோரும் அதைச் செய்வார்கள். எல்லோரும் அதை செய்திருந்தால் எந்த வாய்ப்பும் இருக்காது. எனவே சந்தையை முறியடிக்க முயற்சிப்பவர்களில் பெரும்பாலோர் அவ்வாறு செய்யத் தவறியதில் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. புள்ளிவிவரங்கள் 85% பெரிய தொப்பி செயலில் உள்ள மேலாளர்கள் 2019 ஆம் ஆண்டு முடிவடைந்த தசாப்தத்தில் S&P 500 வெல்லவில்லை என்பதைக் காட்டுகின்றன. 7-1 சந்தையை வெல்ல முயற்சிப்பது பைத்தியம் என்று நினைக்கும் நபர்களை நான் அறிவேன். ஆனால் தங்கள் குழந்தைகளை நட்சத்திரங்களை அடையவும் தொழில்முறை விளையாட்டு வீரர்களாக மாறவும் ஊக்குவிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவரவர் சொந்தம். வாழ்க்கை என்பது முரண்பாடுகளை விளையாடுவது பற்றியது. நாம் அனைவரும் முரண்பாடுகளைப் பற்றி சற்று வித்தியாசமாக சிந்திக்கிறோம். பல ஆண்டுகளாக நான் வந்தேன். இந்த கண்ணோட்டம் பெரும்பாலும் நமது மிதமான செலவு வாழ்க்கை முறையிலிருந்து வருகிறது. முயற்சி செய்வதன் பயன் என்ன? நான் உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளராக இருக்க முடியாது. ஆனால் நான் ஒரு மோசமான முதலீட்டாளராக இருக்க முடியாது. நான் அப்படி நினைக்கும்போது குறியீட்டை வாங்கி வைத்திருப்பது எங்களுக்கு புத்திசாலித்தனம் அல்ல. எல்லோரும் அந்த தர்க்கத்துடன் உடன்பட மாட்டார்கள் என்று எனக்குத் தெரியும். குறிப்பாக எனது நண்பர்களின் வேலை சந்தையை வெல்வது. அவர்கள் செய்யும் செயல்களை நான் மதிக்கிறேன். ஆனால் இது நமக்கு வேலை செய்கிறது. ஒவ்வொரு சம்பள காசோலையிலிருந்தும் பணத்தை இந்த குறியீட்டு நிதிகளில் முதலீடு செய்கிறோம். அமெரிக்கா மற்றும் சர்வதேச பங்குகளின் கலவை. எந்த குறிப்பிட்ட குறிக்கோளும் இல்லை. நாம் செலவழித்த பிறகு எஞ்சியிருப்பது அவ்வளவுதான். நாங்கள் ஓய்வூதிய கணக்குகளை அதே நிதியில் அதிகப்படுத்துகிறோம். எங்கள் குழந்தைகளுக்கு பங்களிக்கிறோம். 529 கல்லூரி சேமிப்புத் திட்டங்கள். அதை பற்றித்தான் இதுவும். திறம்பட எங்கள் நிகர மதிப்பு ஒரு வீடு, ஒரு காசோலை கணக்கு மற்றும் சில வான்கார்ட் குறியீட்டு நிதிகளாகும். இது நமக்கு மிகவும் சிக்கலானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் அதை எளிமையாக விரும்புகிறேன். எனது ஆழமான முதலீட்டு நம்பிக்கைகளில் ஒன்று, முதலீட்டு முயற்சிக்கும் முதலீட்டு முடிவுகளுக்கும் இடையே சிறிய தொடர்பு உள்ளது. காரணம், உலகம் வாள்களால் இயக்கப்படுகிறது. ஒரு சில மாறிகள் பெரும்பான்மையான வருமானத்திற்கு காரணமாகின்றன. நீங்கள் எவ்வளவு கடினமாக முதலீடு செய்தாலும் உங்கள் மூலோபாயத்தில் ஊசியை நகர்த்தும் 2 அல்லது 3 விஷயங்களை நீங்கள் தவறவிட்டால் நீங்கள் சிறப்பாக செயல்பட மாட்டீர்கள். இதற்கு நேர்மாறானது உண்மை. அந்த மூலோபாயத்தின் வெற்றிக்கு முக்கியமான சில விஷயங்களை பிடிக்கும் வரை எளிய முதலீட்டு உத்திகள் சிறப்பாக செயல்பட முடியும். எனது முதலீட்டு உத்தி சரியான துறையை தேர்ந்தெடுப்பதையோ அல்லது அடுத்த மந்த நிலையின் நேரத்தையோ சார்ந்திருக்கவில்லை. இது அதிக சேமிப்பு விகிதம், பொறுமை மற்றும் அடுத்த பல தசாப்தங்களில் உலகப் பொருளாதாரம் மதிப்பை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை நம்பியுள்ளது. நான் எனது முதலீட்டு முயற்சிகள் அனைத்தையும் அந்த 3 விஷயங்களைப் பற்றி சிந்திக்க செலவிடுகிறேன். குறிப்பாக முதல் 2 நான் கட்டுப்படுத்த முடியும். கடந்த காலத்தில் எனது முதலீட்டு மூலோபாயத்தை மாற்றியுள்ளேன். எனவே நிச்சயமாக எதிர்காலத்தில் நான் அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நாம் எவ்வளவு சேமித்தாலும் அல்லது முதலீடு செய்தாலும் நாம் எப்போதும் சுதந்திரத்தின் இலக்கைக் கொண்டிருப்போம் என்று நான் நம்புகிறேன். மேலும் இரவில் நன்றாக தூங்குவதற்கு அதிகபட்சமாக எதைச் செய்தாலும் செய்வோம். இது இறுதி இலக்கு என்று நாங்கள் நினைக்கிறோம். பணத்தின் உளவியலின் தேர்ச்சி. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் சொந்தம். யாரும் பைத்தியமில்லை.